வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டேடல் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து கால் அண்ட் புட்டை செல் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஹெட்ஜிங்காக எடுத்து பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும், ஸோ அது என்ன மாதிரி வகையில் நமக்கு பயன் கொடுக்கும், அதில் என்ன சொல்கிறது, என்ன பயன் இருக்குது என்ன பயன் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தா 7ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் அது மட்டும் இல்லை வீக்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ட்ரேடு வீக்லி எடுத்து பொசிஷனாக எடுத்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி க்ளோஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கான்செப்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கான 7ஆம் தேதி மே மார்க்கெட், 7ஆம் தேதிக்கான மார்க்கெட்டு 9:20க்கு நான் வந்து ஒரு கரண்ட் அட் த மணியோட கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையுமே வந்து நான் செல் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 96 ரூபா ப்ரீமியம் ரெண்டு பக்கமும் இருக்குது. இதுக்கான ஹெட்ஜிங், இதுக்கான டோட்டலாக இப்போ ரெண்டு சைடும் நான் செல் எடுக்கிறதுக்கு எனக்கு 2,47,000 அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் கேட்காங்க. ஸோ இதுக்கு நான் ஹெட்ஜிங் எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த மார்ஜினில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்ஜினாக ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 ரூபா ப்ரீமியத்தை ரெண்டு பக்கமே வந்து நான் பை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தா புட் சைடில் ஒரு 10 ரூபா ப்ரீமியத்தையும், அதே மாதிரி கால் சைடு சேம் கால் சைடில் ஒரு 10 ரூபா ப்ரீமியத்தையும் நான் வந்து பை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பாருங்கள், அங்கே காட்டின மார்ஜினோட இப்போ வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ரூபா வரைக்கும் வந்து மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. 1,74,000 ரூபா இருந்தால் இந்த ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் மார்ஜின் நமக்கு வந்து கம்மியாகுது. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து நம்ம அடித்த அந்த பை பண்ண காலோட புட்டோட ப்ரீமியம் வந்து அவுட் ஆஃப் த மணி, ஸ்ட்ரைக் வந்து அவுட் ஆஃப் த மணி. இது வந்து ஜீரோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 100% வந்து ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10% மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போனால் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. ஸோ பெருசாக ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த 20 ரூபா டோட்டலாக ரெண்டு சைடும் 10 ரூபா ஆகும்போது 20 ரூபா ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து அது வேஸ்ட்டு தான், ஜீரோ. அதாவது நம்ம மேலே கிடைக்கிற அந்த செல்லிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அந்த 20 பாயிண்ட்டை நம்ம லெஸ் பண்ண தான் நமக்கு வாய்ப்பு. சரி, ஓகே, இது நம்ம டே க்ளோஸிங்கில் க்ளோஸ் ஆகும்போது என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த டேவோட 3:29க்கு க்ளோஸ் பண்ணுற இந்த ட்ரேடை இப்போ ப்ராஃபிட் இன்றைக்கான டேயில் வந்து 4,928 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தா கால்ஸ் செல் அடித்தா காலோட இதுவும் நமக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கு. ஸோ புட்டோட ப்ரீமியமும் மெல்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுலேருந்தும் ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிகே அந்த பை பண்ண ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணினால் அது வந்து கம்மியாக இருக்குது, டிகே ஆகிருக்கு. ஸோ அதனால் அது ரெண்டுலேயே லாஸ் வந்துருக்கு சின்னதாக. அப்போ நெட்டாக வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, இது ஒரு நாளுக்கான மார்ஜின். இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் என்னென்னா மார்ஜின் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெருசாக பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கி. ஸோ இங்கே அதிகபட்சமாக நமக்கு இந்த 20 பாயிண்ட்டு வந்து ஒரு 10 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி லாஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்லில். சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. ஹெட்ஜிங் நம்ம எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பண்ணுறதுக்கும் ஹெட்ஜிங் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இதே இது வீக்லி நம்ம பண்ணியிருந்தா, வீக்லி வந்து ஒரு திங்கக்கிழமை ஒரு ட்ரேடை எடுத்து அதை வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ போன மாதத்தில் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நான் டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். 21 எக்ஸ்பிரி டேட் வந்து 24, இந்த 4 நாள் மட்டும்தான். ஸோ 21ஆம் தேதி நான் ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 24ஆம் தேதி 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணுறது அதையும் நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா, 21ஆம் டேட் நான் வச்சுருக்கேன். காலையில் 9:20க்கு 21ஆம் தேதி சார்ட்டில் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 21 to 24 எக்ஸ்பிரி டேட்டு.
21 to 24 இந்த டேட்டுக்குள்ளே நடக்கிற இது. ஆனால் 21ஆந்தேதி 9:20க்குது கரண்ட் அட் த மணியாக இங்கே வந்து 23,950 கால் புட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஹெட்ஜிங்கும் எடுக்கணும். ஹெட்ஜிங் எப்படி எடுக்க போகிறேன்னா, இதோட பிரேக் ஈவன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம 10 ரூபா ப்ரீமியம் எடுத்தோம். இதுக்கு வந்து அப்படி எடுக்க மாட்டேன். ஸோ நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எது கொடுத்துருவாங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை போயிட்டு நம்ம ஒரு பை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 2 செல்லுக்கும் கிட்டத்தட்ட 2,55,000 அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட்ஜிங் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குது? ஸோ ஹெட்ஜிங் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு கிடையாது, அடிஷ்னலாக இன்னொரு வேலையும் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். இப்போ பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 23,600, மேலே பார்த்தா 24,300. ஸோ அதில் நம்ம ஒரு பை பண்ணிக்கலாம். 23,600 அதில் வந்து ப்ரீமியம் 60 ரூபா இருக்குது. ஸோ அதை ஒரு பை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 24,300 அது 46 ரூபா இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஓடிஎம் தான். ஸோ இது வந்து ஜீரோ ஆகிறதுக்கு, எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து ஜீரோ ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போனால் காஸ்ட் ப்ரைஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 1,09,000 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக நம்ம மேலே வந்து செல் அடிக்கிற ப்ரீமியம் பாருங்கள் 162, 171, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 330 ரூபா ப்ரீமியத்தை கவர் பண்ணி நம்ம செல் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பை பண்ண ப்ரைஸோட பார்த்திங்கன்னா 100 ரூபா 106 ரூபா வருது. இது டோட்டலாகவே எனக்கு ஓடிஎம்னால் ஜீரோ ஆயிரும்னா இங்கே கிடைக்கிற இதில் வந்து எனக்கு இதில் லாஸ், அதாவது 330 ரூபாவில் இந்த 100 ரூபாய் கழிச்சிங்கன்னா 230 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட அதிகபட்ச ப்ராஃபிட்டாக இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து லாட்டை வந்து டபுளாக பண்ணணும், செல்லை வந்து டபுளாக பண்ணணும். செல்லை வந்து 2 லாட்டாக நான் பண்ணியிருக்கேன், பையை வந்து 1 லாட்டாக ஹெட்ஜிங் பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்ஜின் பாருங்கள் 3,63,000 வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாளில் கொண்டு போக போகிறோம். இதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டே 1 வந்து எண்டில் வந்து நமக்கு ஒரு 4,395 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் அன்றைக்கான டே முடிஞ்சிருக்கு. புட்டோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 171 ரூபா, நம்ம செல் அடித்தது 53 ரூபா வந்திருக்கு. கால் வந்து பார்த்திங்கன்னா 162 ரூபா இருந்தது, கிட்டத்தட்ட 235 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு 10K லாஸு, இதில் ஒரு 17K. இன்னும் மார்க்கெட்டில் வந்து 3 நாள் இருக்குது எக்ஸ்பிரி டே அன்றைக்கி. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் லாஸுங்கிறது போடலாம். ஸ்டாப் லாஸுங்கும்போது போடும்போது 100% ஸ்டாப் லாஸ், அப்போ அதாவது 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 162 ரூபா நம்ம வந்து இங்கே செல் அடித்தது, 262 ரூபா அப்படின்னு ஒரு ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக நம்ம வச்சுக்கலாம். இதுலேருந்து நான் 50 பாயிண்ட் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபுல்லாக வந்து கவர் ஆனால். அடுத்த நாள் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். 22ஆந்தேதியோட எண்டில் சேம் அதே நியூட்ரலாக தான் இருக்குது ப்ராஃபிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றோட கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ 23ஆந்தேதிக்கான டேட்டில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு. அடுத்த நாளுக்கான லாஸ் வந்து கிட்டத்தட்ட 8,910 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த ஹெட்ஜிங் நம்ம ஏன் எடுக்கிறோன்னா, அடுத்த நாள் மார்க்கெட் வந்து நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டோம், கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டால் தப்பிக்கிறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். நம்ம வந்து இங்கே 100 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸாக நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா 262 ரூபாவில் இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதிகபட்சம் அதுலேருந்து 15,000 ரூபா லாஸுங்கிறது வந்திருக்கும். அப்படிங்கும்போது அந்த டேயில் வந்து அப்போயும் நீங்கள் வந்து லாஸில் வந்துருக்க மாட்டீங்க, ப்ராஃபிட் அவ்வளோ தான் இருந்திருப்பீங்க. ஓகேவா? நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு லெக்குக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த டேயில் வந்து அந்த 8,000 ரூபா லாஸுங்கிறது வந்திருக்காது. ப்ராப்பராக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கான டே க்ளோசிங்கிலும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து எக்ஸ்பிரி டே
அன்றைக்கான டே எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்துடலாம். எக்ஸ்பிரி டேயோட டே எண்டில் பாருங்கள், நமக்கான டேட்டில் முடியும் போது 2000 அதாவது இங்கே நம்ம அந்த லெக்கில் வந்து 62 ஓகே. அதுக்கு முந்தின நாள் எவ்வளோ இருந்துச்சு, ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஆனால் இதில் பாருங்கள் லாஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஓடிஎம் மணி 100% எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ ஒரு லெக்லேருந்து வந்த கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னொரு லெக்கில் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துட்டோம். ஸோ நெட்டாக கழித்து பார்த்ததில் ஒரு 2761 ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு டோட்டலாக நம்ம யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு. ஸோ இது வந்து பொசிஷனாக எடுத்துகிட்டு போகிற மெத்தடு. இது இல்லாமல் ஓவர் நைட்டில் என்ன நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் அன்றைக்கான டேயில் அந்த பொசிஷனை எடுத்து முடிச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டான வழி என்னை பொறுத்த வரைக்கும். 9:20க்கு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோமா, அதுக்கு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு 3 மணிக்கு என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ அதை ஸ்கொயராக பண்ணிவிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் சரி. சரி, ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஜாக்பாட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 17ஆம் தேதி மார்க்கெட் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங். அன்றைக்கான மார்க்கெட்டுக்கு ஹெட்ஜிங்கோடு போயிருந்தால் என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கோன்னு ஒரு இது பண்ணிடலாம். 17ஆம் தேதி மார்க்கெட்டு அன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே தான். ஸ்டாடல் தான் எடுக்கேன். சிங்கிள் லாட்லேயே நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி மட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3,15,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டு கேட்காங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு ஹெட்ஜிங்கும் நான் எடுக்கிறேன். ஹெட்ஜிங் போது நமக்கு டோட்டலாகவே இங்கே வந்து ஒரு 95 ரூபா ப்ரீமியம் தான் நம்ம வந்து செல் அடிக்கும். ஸோ இதுக்கு 10 ரூபா ப்ரீமியத்தெலாம் நம்ம பை பண்ண அவசியம் இல்லை. சின்னதாக இருந்தால் போதும். ஒரு 5 ரூபா ப்ரீமியத்தை நான் பை பண்ணுறேன், கால் சைடும் புட் சைடும். ஓகே, 5 ரூபா ப்ரீமியம், டோட்டலாக 10 ரூபா எனக்கு வந்து இதிலேருந்து லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்ஜின் பாருங்கள், கிட்டத்தட்ட 3,15,000 ரூபா கேட்ட அந்த இடத்துல 1,64,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி மார்ஜினை நம்ம கம்மி பண்ணிட்டோம் 2 ஹெட்ஜிங்னால். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் செல் அடித்ததுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது கண்டிப்பாக வந்து போட்டாகணும். இப்போ 100%, இப்போ 50 பாயிண்ட்டுக்கும் போது 50 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டால் நமக்கு அதிகபட்சம் வந்து 3,750 ரூபா லாஸுங்கிறது வரும் ஒரு லெக்லேருந்து. ஸோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 100% அப்படிங்கும்போது 86 பாயிண்ட்டு, இதுக்கு வந்து 104. சரியா, நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த டே எண்டில் நமக்கான ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். பட் டே எண்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே வந்து லாஸுங்கிறது பெருசாக காட்டும். ஆனால் எதுலேருந்து லாஸ் வந்திருக்கு, இந்த கால் அப்படிங்கிறது மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. ஸோ செல் அடித்த 43 ரூபா ப்ரீமியம் வந்து 500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெக்குக்கு 86 ரூபா ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 86 ரூபா நான் போட்டேன். ஸோ அப்படி பட்சா 3,187 ரூபாவில் அந்த லெக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இன்னொரு லெக்லேருந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னொரு பை பண்ண அந்த பொசிஷனும் 0 ஆகிருக்கு. ஸோ அதுக்கான லாஸு இந்த 5 ரூபா ப்ரீமியம் பாருங்கள், கிட்டத்தட்ட 252 ரூபா போயிருக்கு. டோட்டலாக அதுலேருந்து ஒரு 18,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டை வந்து அன்றைக்கி நல்லா மேலே ஏறி இருக்குது. ஸோ அதனால் கால் 5 ரூபா இருந்தது, இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதனால் நெட்டாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டில் அன்றைக்கான டே வந்து ஒரு ஜாக்பாட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லா நாளும் அமையுமானா கிடையாது, சில நாட்கள் இப்படி நடக்கும். ஸோ செல்லிங் அப்படிங்கும்போது ப்ராப்பராக பண்ணும்போது செல் சைடில் நமக்கு டிகே அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெட்ஜிங் பண்ணால் பெனிஃபிட்டும் இருக்குது, அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ காஸ்ட்டு கம்மியாகுது. ஸோ ப்ராஃபிட்டில் சின்னதாக ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.